சொல்வதெல்லாம் உண்மை. நேற்றைய நிகழ்ச்சியில் தன் மகளை சாமியார் ஒருவர் வசியம் செய்துவிட்டதாக தாய் ஒருவர் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து நாம் அந்த சாமியாரை சந்திக்கச் சென்றோம். இதுவரை நீ கேட்ட மாதிரி கொடுத்துக்குன்னா கடல் நீ என்னை தொட்டு வரல, உனக்கு தடை பண்ண எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். முன்னுக்கு நீ எப்படி நீ முடி பார்த்து நீ தொட்டும் போது உனக்கு நல்லா தான் வச்சுருந்தேன். தடமை ரொட்டினா தடை பண்ணா இடத்துல பண்ணனா நீ கேட்ட மாதிரி எல்லாமே நான் கொடுத்து வச்சிருந்தேன்ல, எல்லாம் கொடுத்து வச்சதுக்கு நீ தான் தடை பண்ண. பெண்காவது நீ வாங்கிட்டு வந்த முன்னுக்கு ஒரு பெண்காவை வணங்கி வந்தே இல்லையடா, அதை ஏன்டா பாதியில விட்ட? தடை போக முடியல, தீட்டு மேல தீட்டு, சாவு மேல சாவு. ஏன் இவன் நீ போய் அந்த பெண்காவதுக்கு மட்டுமல்ல, அதுக்கு அடுத்து அந்த பெண்காவது இருக்கிற எறா வீச்சா எடி முனியும் கட்டு போடுவான், எடி முனியும் கட்டுவான். நிக்கிறது முடிடா. கட்டை போட்டவன காசு முடிதான்டா, கட்டை போட்டவன காசு முடிதான். எந்த கோட்டை இப்போ ஏன் நீ பரிதாபம் பண்ணி கொடுக்க முடியாது? பாதியில் விட்ட கொன்றுவான். இது வரைக்கும் எங்கேயும் ஓசை கொடுக்க முடியாது. நீ முனி கூப்பிட்டதுக்கு பிறகு நீ ஓசை வர, முனியை கூப்பிட்டு பிறகு ஓசை வர. அடே எனக்கு மூத்தவன் தான், என் அண்ணன் தான். காசி முனிக்கு அண்ணன் தான், காசி முனிக்கு அண்ணன் தான், காசி முனிக்கு சாமி. சாமிக்கு என்ன வயசு இருக்கும்? 45 வயசு. முனியோட பயிருக்கு தான் உன் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். முனியோட பயிர்னா முனிசாமி ஆடுற அவருக்கு, ராமுக்கு வந்து என் பிள்ளைய கட்டி வைக்கிறதுங்களாம். எங்களுக்கு வந்து ரொம்ப நேரமும் புரியவே இல்லை அந்த ஆள் சொன்னது. உங்க பொண்ணு என்ன? எங்க பொண்ணு அம்மா அவங்க ஏமா புரியலங்கிறீங்க? ராமேனி கல்யாணம் பண்ணிக்க சொல்ற அப்படிமா, ராமேனி கல்யாணம் பண்ணிக்க சொல்ற அப்படி. ராமுங்கிறது வந்து சாமி. 45 வயசு ஆளு. ஆமா, அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. என் பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது, அதே ஸ்பாட்ல சொல்லுது. நீ எப்படி கன்வின்ஸ் ஆன? கன்வின்ஸ் ஆகல மேடம். என்ன பயமுறுத்தினாங்க? என்ன சொன்னாங்க? உங்க அம்மா அப்பாவை என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். உங்க அண்ணா தம்பி என்ன வேணா எங்களால பண்ண முடியும், பாக்குறியா அப்படின்னாங்க மேடம். உங்க பேரு? என் பேர் ராமகிருஷ்ணன். எந்த ஊருங்க? கோயம்புத்தூர்லேருந்து. இப்போ நான் இங்கே ப்ளம்பிங் வேலை வாட்டர் போர்டில், இங்கே பொள்ளாச்சியில் வாட்டர் போர்டு இருந்தேங்க. அங்கே ப்ளம்பிங் வேலை கற்றுக்கிட்டு இங்கே வந்து பில்டிங் கார்டு எடுத்து பண்ணிட்டுருக்கேன். 8 வருஷமாங்க. எந்த இடம் நீங்கள் இருக்கிறது? தடாகம், சின்ன தடாகம். முதல் வாட்டி உங்களுக்கு பவர் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல் முறை வந்து ஒரு 16 வயசுங்கும் போது தாங்க
ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருப்பேங்க. அப்போ இந்த 12 வயசுலேருந்து கறி, மீன், முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்க. கோயிலில் போய் நின்று சாமி கும்பிடும்போது எதுக்காக கண்ணீர் வருதுன்னு தெரியாதுங்க. ஆனால் நம்மளுக்குள்ளே ஏதோ வேக தூண்டுங்க. அந்த கையெல்லாம் அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. கண்ணு வந்து அப்படி இருட்டு கட்டுங்க. இருட்டு கட்டி இது பண்ணுங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாதுங்க. எந்தெந்த நாட்கள்ல குறி ஆமாம், சொல்லுவீங்க? செவ்வாய், வெள்ளி, அமாவாசைங்கம்மா. அன்னைக்கு எப்படி நடக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி நீங்க செயல்படுவீங்க? சாமி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் அவங்க மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் நான் தெரிஞ்சுக்குவேங்க. அது இல்லாம உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுங்க. மற்றவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுவாங்க? இத்தனை நாள் இந்த இடத்துல வந்து உனக்கு இத்தனை பேர் இங்கே தகுடு வச்சா இத்தனை நாள் உனக்கு விஷம் வச்சுக்குது அப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னால் வச்சிருந்தாலும் 12 வருஷத்துக்கு முன்னால் வச்சது சொல்லிடுங்க. இத்தனை வருஷத்துக்கு இத்தனை பேர் செத்துருக்கான் அப்படின்னா அது சொல்லுங்களா. சுத்தமா எதுவுமே ஞாபகம் இருக்காது. இருக்காதுங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. யாரை கல்யாணம் பண்ணீங்க? எப்படி டைவர்ஸ் ஆச்சு? நான் ஃபஸ்ட்டு உடுமலைப்பேட்டையில் சொந்தம் தாங்க போட்டேங்க. சொந்தம் தாங்க. அது கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அம்மா ஒரே பொண்ணுங்க, ஒரு பொண்ணு ஒரு பையங்க. அவங்க வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி இது பண்ணாங்க. நமக்கு அந்த விருப்பம் இல்லைங்க. அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் நான் பண்ணலைங்க. நந்தினி எப்போ கல்யாணம் பண்ணீங்க? அம்மா நந்தினி வந்து இப்போ ஒரு 6 மாதமாக கோயிலுக்கு வந்துட்டு இருந்துச்சுங்கம்மா. சாமி சொல்லிச்சு இந்த மாதிரி கல்யாணம் பண்ண சொல்லிச்சு, அதனால தான் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா. அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க, சரி இது சாமி சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் கேட்குறேங்க. அடுத்த நாள் இது போல் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அமாவாசை பொழுதில், அந்த மறுநாளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதுங்க. அது எப்படி மறுநாள்லேயே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டேங்க. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இப்போவே சிந்தனை பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லைம்மா நான் அமாவாசைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்து இல்லை எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்ட்டுங்க. அதுக்கடுத்து ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிள்ளை வந்து சாமி ஏக்கறக்கு வந்த பிள்ளைங்க திரும்ப வீட்டுக்கு போகலைங்க, போக மாட்டேருச்சுங்க. செவ்வாய்க்கிழமைனால சாமி ஏக்க வந்துச்சுங்க. அன்னைக்கு வந்து அவங்க அம்மா வரலைங்க. வராமல் வந்து அங்கே இருந்துட்டாங்கம்மா. அது எப்படி ஏற்றுக்கிறது, அவங்க வீட்டுக்கு முதல் ஃபோன் அடிச்சு சொல்லுன்ட்டு அப்போவே ஃபோன் அடிச்சு சொல்லிட்டேங்கம்மா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேறு 2 பேர்த்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி விட்டாங்க. தாலி கட்டியிருக்க இல்லையான்னு பாரு, கட்டியிருந்தால் விட்டுரு, கட்டாமல் இருந்தால் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு. நான் வேலை செஞ்சுட்டுருக்குறேங்க. பிள்ளைகிட்ட வந்து கேட்குறாங்க, நீ இப்படி தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ண போகிறியா அப்படின்னு. கண்டிப்பாக கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுதுங்க. சொன்னதுக்கு அந்த பையன் வந்து டென்னுங்கிற அப்படி கல்யாணம் பண்ணணும், ஏன்னா நைட்டெல்லாம் நீ இங்கே இந்த பிள்ளைய இங்கே தங்க வச்சுக்கிற, போலீஸில் கேஸ் கொடுத்துருவேன்னு தாராளமாக சொல்லிட்டு வாங்க, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வாங்க, நைட்டில் இந்த பிள்ளை இங்கே இருந்துச்சா அப்படின்னு சொல்கிறதுக்கு 10 பொம்பளை இங்கே இருக்கிறாங்க, நான் எங்கே இருந்தேன்னு தெரியும். அவங்க தான் உங்களை கட்டாயப்படுத்தினாங்க சொல்கிறீங்களா? என்னங்கம்மா? இல்லைங்கம்மா, கல்யாணம் இல்லைங்க கட்டாயப்படுத்துறதுன்னு சொல்லிங்க, இது நடந்தது சொல்கிறேங்கம்மா. அப்போது அவங்க வந்து என்னட்டாங்க, அந்த கூட இருக்கிற ஆளுங்க ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் விட்டால் இதாயிடும் என்னை இப்படி சொல்லி போட்டோங்களாம்மா. எதுக்கு? அதான் நான் இங்கே இந்த பிள்ளை நைட்டில் நான் தங்க வச்சேன் இல்லைங்க. இல்லை, அந்த பொண்ணு மேஜர் தானே, அவள் விருப்பப்பட்டு இருந்தால் அவங்களே உள்ள போடணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கம்மா. அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு நான் வந்து தாராளமாக போகலாங்க, ஸ்டேஷன் தானே போகலாம் தாராளமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்ட்டு மண்ணெல்லாம் வாரி தூத்திட்டுங்க, சாமி நல்லா இருக்காது, சாமி கும்பிட்றேன் எவனும் நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு. எதுக்கு அவ்வளோ கோவிச்சாங்க? சாமி கும்பிட வந்தால் இப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மையும் மருந்து வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. நந்தினிக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களா? அந்த பொண்ணு இங்கே இருக்கா? அப்போ அவங்க வந்து இப்போ அவங்க ஹஸ்பண்டோட போய் சேர்ந்து. அப்போ இது 3வது பொண்டாட்டி உங்களுக்கு? எதுங்கம்மா? நந்தினி. அம்மா எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி இது பண்ணி. 3வது பொண்டாட்டியே இல்லையா? ஆமாங்க. அவங்க கூட வந்தவங்க என்னட்டாங்க, நாளைக்கு எல்லாம் பெரியவங்களை வர சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொன்னதுக்கு, தாலி கட்டுறதுக்குலாம் நேரம் இல்லை, தாலி கட்டுறதுக்குலாம் நேரம் பார்க்க வேண்டியதில்லை, இப்போ கட்டுறீங்களா கட்டுங்க அப்படின்னு. என்னங்க அவங்க தான் உங்களை கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொன்னாங்க? இல்லைங்கம்மா, நான் சொல்கிறேங்கம்மா. இது சொல்லிவிட்டு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்கம்மா. அன்னைக்கு அவங்க அப்பா செல்லுலேருந்து 2 நாள் கழிச்சு கூப்பிட்டாங்கம்மா. நந்தினியே கூப்பிடுச்சுங்க. யார் செல்லுமா அது அப்படின்னு. என்னோடய செல்லு பிடுங்கி வச்சிட்டாங்க, நான் 2 நாள் சாப்பிடாம இருந்ததை பாட்டு அப்பாட்ட சொல்லி பேசணும். அந்த ரெக்கார்டு இருக்குங்கம்மா, அந்த பிள்ளை பேசுன ரெக்கார்டு எல்லாம் இருக்குங்கம்மா, நீங்கள் கேளுங்கம்மா. சரி. அப்புறம் அவங்க அந்த உங்கள் அப்பா செல்லு தானே, உங்கள் அப்பாட்ட சொல்லி என்னென்னு பேசுனேன் அப்படின்றதுக்கு, ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறியே, ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க, சம்மதம் கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் பண்ண சொல்கிறாங்க. சரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு சொன்னீங்க? முடியாது சொல்ல வேண்டியதுன்னு. இல்லைங்கம்மா, எல்லாம் எனக்கு சத்தம் போட்டாங்கம்மா. ஒரு பிள்ளையை பாரு, இப்போ வந்து அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவ்வளோ வந்துட்டு மாலையெல்லாம் வாங்கி வச்சு இது பண்ணி போயிடுச்சுல. நீங்கள் ரொம்ப நல்லவர், அதனால் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க, கரெக்டா? சரி சொல்லுங்கள். வந்துட்டு அப்புறம் இங்கே மதுரை கொண்டு போய் விட்டாங்க. மதுரையிலேருந்து அந்த பிள்ளை தான் எனக்கு ஃபோன் பண்ணிச்சுங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணிச்சுங்க. அப்புறம் இங்கேருந்து நான் 2 நாளில் போயிடுவேன், திருச்செந்தூர் போயிடுவேன், அங்கேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருச்சுங்க. திரும்ப அங்கே திருச்செந்தூர்லேருந்து ஃபோன் பண்ணிச்சுங்க. அங்கேருந்து 100 மிஸ்டால் ஒரு நாள் ஃபோன் பண்ணிச்சு. அருள் சாமி பாட்டு இருக்கும்போதுங்க 100 மிஸ்டால் இருந்துருக்குங்க. பசங்க எடுத்து செல்லு கொடுத்துருந்துங்க.
செல்லு கொடுத்து வச்சுருந்தேன்னா 100 மிஸ் கால் பார்த்துட்டு அவங்களும் எது ஃபோனில் எடுக்கலைங்க. அருள் இறங்கி முடிச்சு பார்க்குற 10:30 மணிக்கு அந்த பிள்ளை வந்துருச்சுங்க அங்கே கோயிலுக்கு. நீங்க போய் கூட்டிட்டு வரல? சத்தியமே இல்லைங்க. மீனாட்சி சுந்தரம் போய் கூட்டிட்டு வரல? சத்தியமே இல்லைங்க. சரி, அந்த பொண்ணு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு பின்னுக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லுன்னு சொன்னாங்கம்மா. ம். அன்னைக்கு நைட்டு வந்து அங்கே பக்கத்தில் பொம்பளை வீட்டில் இருக்கு சொல்லிட்டுங்க. காலையிலைங்க தாலி கட்டிட்டுங்க. தாலி கட்டிட்டு ஸ்டேஷன் போயிட்டுங்க. அங்கே வந்து ஸ்டேஷன் துடியலூர் மகளிர் ஸ்டேஷன் இல்லைங்களா, அங்கே வச்சு விசாரணை பண்ணும்போது அவங்க அம்மாவை கூப்பிட்டாங்க. அவங்க அம்மா வரமாட்டேன்ட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சுங்க லோ ப்ரெஷர் இருக்குங்க அந்த பிள்ளைக்கு. லோ ப்ரெஷரில் வந்து 2 டைம் அங்கே பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குங்க. அங்கே 2 டைம் கொண்டு போய் காட்டியிருக்கேன். லோ ப்ரெஷர்னு ஃபஸ்ட் டைம் தானே நின்றுட்டு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் அந்த மயக்கம் போட்டு இந்த சுத்தமில்லாத டைமில் மயக்கம் போட்டு விழுந்துச்சுங்க. மயக்கம் போட்டு விழுந்துருக்குன்னு சரி இருமா அப்படின்னு மாத்திரை சாப்பிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் திரும்ப கோயில்லேயே அங்கே அந்த 2 நாள் ஃபஸ்ட்டு ஊர்லேருந்து வந்தோன்னு தங்குச்சு இல்லைங்களா, அந்த வீட்டில் தான் தங்கி இருந்துச்சுங்கம்மா. அங்கே போகிறக்குங்க அங்கேருந்து வந்துட்டு என்கிட்ட வந்தேன்னு சொல்லிச்சுங்க. ரிசல்ட்டுக்கு நம்பர் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு போன பிள்ளைங்க வரலைங்க. இந்த ஃபேமிலி உங்கள்கிட்ட எதுக்கு வந்தாங்க? ஃபஸ்ட்டு அங்கே சாமி பார்க்கறது வந்து எதுக்கு வந்தாங்க? அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டு தானே வந்தாங்க. சரிங்க. எதுக்கு நீங்க அந்த பையனுக்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிங்கம்மா. எப்போ சொன்னாங்க? அதில் வந்து இப்போ இந்த சாமி இந்த பேர் சொல்லிச்சுன்னு சொன்னாங்களே, அதுக்கு முன்னாலே சொல்கிறாங்க சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இல்லை அதுக்கு முன்னால் இந்த பிள்ளை வேண்டான்னு சொன்னாங்கம்மா. அந்த பிள்ளைட்டு சொன்னாங்கம்மா, நீ சிந்தனை பண்ணுமா அப்படின்னதுக்கு, இல்லை நீங்கள் இத்தனை பேர்த்துக்கு உதவி செய்கிறது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நான் அதனால தான் உங்களோட வரணும்னு சொல்கிறேன், இத்தனை பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தது. அவங்க கல்யாணம் வரைக்கும் நிச்சயமா பேசியிருந்தாங்க. நீங்க இந்த பிள்ளைகிட்ட கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் சொன்னீங்க? அம்மா நான் அப்படி சொல்லிங்கம்மா. என்ன சொன்னீங்க? சொல்ல நீ அங்கே நல்ல முறையாக கல்யாணம் பண்ணல, எனக்கு அது பிடிக்கல, நான் அந்த பொண்ணோட அந்த பையனோட அம்மா எல்லாம் வந்தாங்கல்ல உங்களை பார்க்கறதுக்கு? கோயிலுக்குங்க வந்தாங்கல்ல? இவங்க சொன்னாங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, நீங்க அவங்கள பார்த்ததில்ல? கோயிலுக்கு வந்திருக்குன்னு சொல்லிக்காங்க, நான் பார்த்தது இல்லைங்க. வந்திருக்காங்கம்மா, நான் பார்த்தது இல்லைங்கம்மா. உங்களுக்கு தப்பா படலையா நீங்க பண்ணுறது? அந்த பொண்ணுக்கு தான் விவரம் இல்லைன்னு நீங்க என்ன சொல்லணும்? நீங்க நிஜமாவே சாமி கும்பிடுறதால என்ன சொல்லணும்? நீங்க பொண்ணு மாதிரி இருக்காது, படிச்ச பொண்ணு. சொன்னாங்கம்மா அத்தனை முறை சொல்லி, ஆனால் என்னத்தை ஏமாற்றிட்டாங்க. இப்போ பணம் காசு வேணும் ஸ்டேஷன்லேயே கேட்டுங்கம்மா. ஸ்டேஷன்லேயே அவங்களே நின்ட்டாங்க. நீங்க எதுக்கு என்டர்டெயின் பண்ணீங்க அதை? உங்க பொண்ணு தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாரா? நீங்களே சொல்லுங்க. நாங்க வந்து எங்களோட கஷ்டத்துக்கு நான் சொல்லுங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண சொல்லுச்சுன்னு சொல்றாங்க. அது எதனால சொல்லுச்சு அதை சொல்லுங்க மேடம். திடீர்னு திருச்செந்தூர்ல கொண்டு விட்டுட்டு லவ் பண்ணிட்டு இருக்குது, நாங்க நிச்சயம் பண்ணிட்டோம், நிச்சயம் பண்ணிட்டு தெரியவே தெரியாது சொல்றாங்க. அதெல்லாம் இவனுக்கு தெரியும். கூட இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் சார் மேடம். இவன் மட்டும் இல்லை மேடம், இவன் ஒருத்தன் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். மிட் நைட் 2 மணிக்கு சொல்றான், ஜவஹர் குடும்பத்தை துரத்தி விட்டுட்டு பொண்ணு கேக்குறான். பொண்ணு வந்திருக்கும் போது காயத்தோட வந்து நிக்கும் மேடம். கேட்டா சாமின்னு சொல்றான் மேடம். 2 மணிக்கு பொண்ணு கேட்கலீங்களே, இல்லைங்க. பொண்ணு கேட்டு கூட இருக்கிற அல்லக்கை ஒருத்தன் மீனாட்சி சுந்தரம் இருக்கிறான். அவன் தான் இதுக்கெல்லாமே காரணம். அவன் நம்ம பேசுறது 2:30 மணிக்கு அவங்க வந்துட்டு பொண்ணு வந்துருச்சுங்கம்மா. பிள்ளைங்க வந்தது இல்ல வரும்போது அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்தாங்க சொன்னீங்களா, வீட்டு பக்கத்துல இருக்கிறதுவாங்க. ஆமாங்க ஆமாங்க. அவங்க வந்து கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொன்னாங்க. இவங்க இருந்தாங்க, உங்க கூட 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொன்னாங்க. அதாவது நாங்க பொண்ணு அனுப்பிச்சு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வச்சிட்டு இருந்தாங்க மேடம். செவ்வாய்க்கிழமை போன பொண்ணு புதன்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அனுப்பவே மாட்டேன்ட்டாங்க. இந்த ஆளு எல்லாம் மிரட்டல் தான். இந்த ஆளு வீட்டுக்குள்ள இருந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க மேடம். அதே செங்கல் காலவாயில ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள உட்காந்துட்டு வரமாட்டேங்க. என் பையன் போன் பண்ணி பாக்குறான். ஏன் நல்லவன் வந்து நீ என்ன பண்ணணும், என் பையன் போன் பண்ணதுக்கு அட்டனே பண்ணலைங்க மேடம். குற்றச்சாட்டுப்படி இவர் தான் அந்த பொண்ணு மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிருக்காரு. மாத்துறது ஒரு பக்கம் மேடம், ரெண்டாவது வந்து வசீகம் பண்ணி இவர் சொல்றது உங்க பொண்ணா ஆசைப்பட்டு தான் அவரை கல்யாணம் பண்ணாரு. வயசுக்கு அந்த பொண்ணோட வயசு 36 வயசு அவருக்கு. நீங்க சொல்லுங்க. பொண்ணுக்கு என்ன வயசு? 22 வயசு மேடம். சாமின்னு இந்த மாதிரி குறி கேக்குறேன், சாமி கேக்குறேன்னு சொல்லி போய் வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. நம்பிக்கை நல்லதுதான், மூட நம்பிக்கை இருக்க கூடாது. அது எங்க மேல ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை. நந்தினி ஏன் பிரிஞ்சு போனா உங்கள்ட்ட இருந்து? அதாங்கம்மா, அது அங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போச்சுங்கம்மா. ஏன் உங்களை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண பொண்ணு ஏன் விட்டுட்டு போனோம் ஒரு வாரத்துல? அது தெரியல. அது எப்படி தெரியாம இருக்கும்?
பொண்ணு என்ன நிலைமையில வந்துச்சுன்னு சொல்லி நான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் நம்பர் தரேன். நீங்களே ஃபோன் எங்ககிட்ட கேட்கணும், நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆனா எப்படி மேடம் இங்கெல்லாம் கண்ணத்துல விரல் பதிஞ்சிருக்குமா? இது அந்த மயக்கம் போட்டு விழுகுதுன்னு லோ ப்ரெஷர் மயக்கம் போட்டு விழுகும்போது கட்டில் விழுந்துருச்சு. எல்லாம் பசங்க நான் இல்லைங்க. அப்போ பசங்க ஒண்ணுக்குமே இல்லை, நீங்க ரொம்ப நல்லவர். ஆமா இல்லைங்க, பசங்க தான் இருந்தால் அவங்க தான் வீட்டை போய் பாருங்க ரொம்ப நல்லவர். ஆஸ்பத்திரி கூப்பிட்டு. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. இப்படி தான் இருக்குது என்ன அப்படின்னு. அங்கேயும் மயக்கம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பேசினாங்க. அவங்க புள்ள வரும்போது தாலியும் இல்லை மெட்டியும் இல்லைங்க. கேட்டதுக்கு இவங்க வந்து புள்ள வந்து பிழைக்கிற மாதிரி இல்லை, பணம் மட்டும் எனக்கு வேணும், பணம் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. பணம் இல்லை, நம்ம அந்த வணிக வசதி இல்லை அப்படின்னாங்க. எவ்வளோ பணம் கேட்டாங்க? 5 லட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இல்லைங்க அப்படி பணம் தரக்கலாம் நான் இல்லை அப்படின்னு. அப்புறம் திரும்ப அவங்க வந்து கொஞ்சம் மனசு வச்சு பேசு அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்கம்மா ஸ்டேஷனில். திரும்ப அப்புறம் 2ன்னு சொல்லி சொன்னாங்களாம்மாங்க. நான் 2ன்னு உங்ககிட்ட சொன்னேன். இல்லைங்க அவங்ககிட்ட நான் சொன்னேன், நீ கேட்டேன். இல்லைங்க அந்த செகண்டே அதுல இருந்து எங்க வக்கீல் கூப்பிட்டு வரணும் தானே இல்லையா? அதுக்கு பின்னால செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. நான் உன் காலில் தொட்டு கும்பிட்டு இருக்கிறேன். எத்தனை மாசம்? 6 மாசம் கோயிலுக்கு வந்துட்டு உன் கால் தொட்டு கும்பிட்டு இருக்கிறேன். செருப்பு கழட்டி அடிச்சிரும். மேடத்துக்கு மரியாதை கொடுக்குறேன். செருப்பு இல்லைன்னு செருப்பு கழட்டி கட்டாயம் அடிச்சிருவேன். நீ போய் பேசுற நீ. அதுக்கப்புறம் நீ ஸ்டேஷனுக்கு வந்து நீ காசிமுனின்னு சொல்ற. அந்த காசிமுனி மேல சத்தியமா சொல்லு. நான் அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்தேனா? தொடிலூர் ஸ்டேஷனுக்கு நான் வந்தேனா? மேடம் என்னதான் பண்ணாங்க? நான் 2 லட்சம் கேட்டேன். யார்கிட்ட கேட்ட சொல்லு. நீ சொன்ன நான் 2 லட்சம் யார்கிட்ட கேட்ட சொல்லு. 5 லட்சம் யார்கிட்ட கேட்ட? 2 லட்சம் கேட்ட சொல்றேன். நான் 5 லட்சம் கேட்டது யார்கிட்ட? 2 லட்சம் யார்கிட்ட கேட்டேன்னு சொல்லு. இப்போ மேடத்துக்கு சொல்லு. ஃபோன் பண்ணி கேட்பாங்க மேடம். அவங்களே வந்து கேட்டாங்க. அமுதா மேடம் வந்து அந்த அமுதா மேடம் ஃபோன் நம்பர் வாங்கி கேளுங்க. ஒரு 2 லட்சமாவது கொடுத்துருப்பா, நீ ஏன் இது பண்ணுற அப்படின்னு. அம்மா என்கிட்ட அதெல்லாம் இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இவங்க வந்து இருந்துட்டு சரி வக்கீல் கூப்பிடுவாங்க, அவங்க வக்கீல் வச்சு பார்க்குறாங்களாம்மா, அது நீ கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு போயிருப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி கூப்பிடும்போது வரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க. அந்த வார்த்தை சொல்லிட்டு முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டேங்கம்மா. அப்போ உங்களோட இதுபடி அந்த பொண்ணு தான் உங்க மேல ஆசைப்பட்டது? இல்லை, அதுக்கு பின்னுக்கு நானும் விருப்பப்படுறேன். அதுக்கு பின்னுக்கு நானும் விருப்பப்படுறேன். இல்லைங்களே, நான் தான் சொல்கிறேனுங்களே. அது எப்படி ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ணி நீயே சொல்லுவேன், நிச்சயம் பண்ணிட்டு வாங்க நான் கல்யாணம் வைக்க சொல்றேன். அப்ப நீ நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை சொல்லுவேன், நீ துரத்தி விடு. சாட்டையால அடிச்சு துரத்தி விடுவேன். துரத்திட்டு பொண்ணு கேட்பேன். அந்த டைம் சரியில்லை. நாங்க வந்து அப்படியே தூக்கி கொடுத்துறணுமா? சொல்லு, நான் அப்படியே தூக்கி கொடுத்துறணும். ஏன் உன் பொண்ணு இருக்குதுல, உனக்கு ஒரு பொண்ணு இருக்குதுல, அதையும் நான் இதே நைட்ல என் புருஷன் சாமியாட வச்சு கேட்கறேன். அனுப்பி விடுவியா? நீ சொல்லு, அனுப்பி விடுவியா? என் புருஷனை கேட்கறேன், உன் பொண்ணு கேட்கறேன், அனுப்பி விடுவியா? நீ கேப்ப, நான் பெத்து வளர்த்து அந்த ராத்திரில ஒரு படிக்க வச்சு உன்னோட 10 வாட்டிக்கு ஒண்ணு இல்ல 10 வாட்டிக்கு வாங்கி வசதி படிக்க வச்சிருக்க தெரியுமா? என் புருஷன் கூலி வேலை முடிக்கான். உன்ன மாதிரி ஊரே அந்த பொண்ணு முனிக்கு பிறந்து சரியா? இவன் கேக்குறான் முனிக்கு பிறந்த புள்ள முனிக்கே தான் கொடுக்கணும். அந்த நைட் 2 மணி இருக்கும். எங்களை மரிச்சு வச்சுக்கிட்டு சாராய பாட்டில கையில வச்சுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு. அப்படியா? கஞ்சா சாராய பாட்டில வீட்டு போய் பாருங்க, ஃபுல்லா சாராய பாட்டில தான் இருக்கும். பீர் பாட்டில் கையில பேர சொல்லி நம்மள மாதிரி முட்டாளுங்க இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஏமாத்ததான் செய்வாங்க. சாமிக்கு சாராயம் என் வாழ்க்கையில முத தவறு இவன் கால்ல போய் விழுந்துட்டேன். கஞ்சா இதுக்கு முனிசாமி பேரு வேற. பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டான். 2 சைடுல இருந்தும் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும். இப்போ ஒவ்வொரு விஷயமா நீ கேளு, அவர் பதில் சொல்லுவாரு. நான் தான் உங்களை தேடி வந்தேனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. வீட்டுக்கு நீ அங்கே காலேஜ் போகிறதுல வீட்டுக்கு வந்தியலம்மா? வீட்டுக்கு யாருங்க மிரட்டினது? என்னன்னு யாருங்க மிரட்டினது? தேடி வந்து கல்யாணம் பண்ணி எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. என்னன்னு உன்னை எம்ஏ படிச்சுட்டு உங்களை எதுங்க நான் வந்து கல்யாணம் பண்ணணும்? என்னன்னு உன்னை மிரட்டுன்னு சொல்லுமா? உங்க அண்ணனை கொன்றுவேன், உன் தம்பி காலேஜ் போற இடத்துல கொன்றுவேன், உங்க அம்மா அப்பா ஏதாவது பண்ணிடுவேன். உட்கார்ந்த இடத்துல உங்க அம்மா அப்பா வர வைக்கிறேன். யார் சொன்னது அது? அப்படி சத்தியமா சொன்னாமா? அப்புறம் சொல்லலையா? சத்தியமா சொல்லுங்கம்மா. இவர் கூப்பிட்டு என்னமா சொன்னாரு? இவர் தாங்க மேடம் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாருன்னா, ஃபஸ்ட்டு நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருந்தார். இந்த ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் பேச கிடையாது, நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருந்தார். உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்களாமா, சரி லவ் பண்ணுறதுலாம் தப்பு கிடையாது, ஆனால் கரெக்டான பையனாக சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த மாதிரி தான் பேசினாங்க ஃபஸ்ட்டு. ஒரு நாள் எங்கள் அண்ணன் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு போனாங்க மேடம். போன அன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சண்டை வந்தப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, அழுதுட்டு இருந்தேன். இவங்களுக்கு சண்டைங்கிற நான் அழுதுட்டு இருந்தேன். அப்போ இவர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாரு. அப்பா அம்மா சண்டைன்னு சொல்லி நீ சாப்பிடாமல இருக்கக்கூடாதுமா, ரொம்ப நல்ல பிள்ளை, நீ நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், அப்படிதாங்க மேடம் என்கிட்ட பேசினாரு. இவர் அப்பா அப்பா தான் கூப்பிடுவேன், கேட்டு பாருங்க. அப்பான்ற மாதிரி பேச மாட்டேன் மேடம். இருங்க
அப்பா அப்பா மேடம் மேடம் முன்னாடி இவர்கிட்ட தப்பா நான் பேசாதீங்க. பேசுவேன் நானு அப்படிதாங்க மேடம் இருந்தேன். ஒரு நாள் என்னை இவங்க அந்த கண்ணாடி மீனாட்சி சுந்தரம் அவங்க எல்லாம் சேர்ந்து என்னங்கிறாங்க, உங்க அண்ணனை போற இடத்துல நாங்க இல்ல தூக்கிடுவோம். முதல்ல எப்போ இந்த தப்பா பேசினாரு உங்ககிட்ட அது மட்டும் சொல்லு. இவரு கல்யாண பேச்சு நேரடியா எங்கிட்ட ஆரம்பிச்சது அந்த சாமியா பொண்ணு கேக்குறேன்னு சொல்லி கேட்ட அப்புறம் தான் மேடம். அதுக்கு அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது திலகவதியும் அவங்க அவங்க என்ன husband. சொன்னாங்க உங்ககிட்ட? அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சாமிக்கு நாங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், ம். உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம், நீ என்ன சொல்ற அப்படின்னாங்க. நான் வந்துட்டு எனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு, அதனால எனக்கு வந்து அதுவும் இல்லாமல் நான் அவர் அப்பான்ற ஸ்தானத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்கேன், அதோட என்னை விட்டுருங்க, நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு தான் மேடம் அவங்க என்னங்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு இதுக்கெல்லாம் சம்மதிக்கலைன்னா முதல்ல நல்லா பாசமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்படியே மிரட்டிட்டாங்க மேடம் பின்னாடி. நீ இதுக்கு சம்மதிக்கலைன்னா உங்கள் அண்ணனையும் உன் தம்பியும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா முதல்ல, எங்கள் சாமி கிட்ட சொன்ன என்ன வேணா பண்ணுவாங்க, நீ போடுற ட்ரெஸ் வரைக்கும் சொல்றவங்க உங்க அண்ணன் தம்பி போற இடம் எங்களுக்கு தெரியாதுன்னு அது எப்படி போடுற நினைச்சிட்டு ட்ரெஸ் வரைக்கும் சொல்வீங்க? ஒரு நிமிஷம். முதல்ல போனப்போ இவர் எல்லாம் கரெக்டா சொன்னாராமா? ஆமாங்க மேடம். அது எப்படி சொல்வீங்க? ஒரு கொஞ்சம் கத்தியை சொல்லுங்க கையில பார்க்கலாம். வச்சுக்கிடுவான். சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரை பார்த்தா கரெக்டா சொல்லுவீங்கல்ல, அது எப்படி சொல்லுவீங்க? சாமி. அருள் இறங்கும்போது அப்படி சொல்ல முடியுமா? சும்மா நான் சொல்ல மாட்டேங்கம்மா. அருள் இறங்கி தான் சாமிக்கு வேற வேலை இல்லையா? ஆமா. யார் என்ன ட்ரெஸ் போட்டு இருக்காங்க, யார் என்ன ட்ரெஸ் இதுதான் போடுறாங்க? வேலையா சாமிக்கு? இல்லை அருள் இறங்கும்போது சொன்னது சாமிக்கு வேற வேலை இல்லைங்களா? எத்தனை வேலை இருக்கு அவருக்கு பாக்குறதுக்கு? சாமி இருக்குது, நான் ட்ரெஸ் இப்பவும் நம்புறேன். போடுறதெல்லாம் சொல்றதா சாமி வேலை? ஆனா உன்ன மாதிரி ஒரு அயோக்கியங்கிட்ட சாமி இல்ல இல்ல. நம்மள மாதிரி முட்டாளுங்க இருக்கிறது வரைக்கும் இப்படிதான் மேடம் நடக்கும். கண்டிப்பா மேடம். அவரை என் குறை சொல்லக்கூடாது. வாழ்க்கையிலே முத இத்தனை வயசுக்கு பிறகு இந்த நாய்க்கால சரி. சாமின்னு போய் ஆமாடி. விழுந்துட்டேன். நீ உண்மையை பேசணும், மறுபடியும் பொய்ய சொல்லிட்டு போய் இருக்க கூடாது. சொல்லாத, உண்மையை சொல்லு. சரி, மிரட்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னாங்க மேடம். செவ்வாய்க்கிழமையே சொல்லிட்டேன். அவங்க அம்மா கூட கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நீ இவ்வளவு நேரம் அவங்க அங்க போய் மிரட்டுனது உட்காந்து எனக்கு பேசிட்டு தெரியாதுங்கம்மா. வந்திருக்க. எனக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த திலகவதி வீட்லயே உட்கார்ந்து நான் கூப்பிட்டா வரமாட்டா, உட்கார்ந்துருந்தா விட மாட்டாங்க மேடம். எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் அவங்க போறனால விட மிரட்டுனது மாட்டாங்க. இப்பதான் நீங்க எனக்கு இப்படி தெரியுது உட்காந்து மேடம். பேசிதான் ஆகணும் நீ அப்படின்னு சொல்லாம எப்படி அவங்க மிரட்டுவாங்க? நான் சரி, எங்க இருங்க பேசுறேன் ஒரு நானு? நிமிஷம். அவங்க அன்னைக்கு கூட எங்க அம்மா கேக்குறாங்க, எதுக்கு இவ்வளவு நேரம் உட்காந்து பேசுறே, எப்பவும் இப்படி பண்ண மாட்டியா அப்படிங்கவும் நான் ஒன்னும் சொல்லல. இல்லம்மா சும்மா பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான். ஏன்னா எங்க வீட்லயே வந்து என்னால சொல்ல முடியல மேடம், என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த இடத்துல ஏதாவது பண்ண நான் அப்ப என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இவங்க உண்மையாலுமே சாமி ஆடுறாங்க, அதனால நான் ஏதோ பண்ணிடுவாங்கன்ற பயத்துல தான் மேடம் நான் அப்படியே இருந்துட்டேன். என்னால வெளியே சொல்ல முடியல, யார்கிட்டயுமே சொல்ல முடியல. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க என்னன்னாங்கன்னா, உனக்கு பார்த்துருக்க பையனை முதல்ல வர சொல்லி, ஏன்னா அவங்கள கட் பண்ணி விட்டா தானே இவங்க பொண்ணு கேட்க முடியும், உங்க அம்மா அப்பா முன்னாடி வேண்டான்னு சொல்லு நீ அப்படின்னு சொல்லி அவங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வாங்க கோயிலுக்கு, என்னமோ உங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சாமி சொல்கிறாங்களாம்மா, நீங்களே வந்து கேட்டுக்குங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை, இவ்வளோ நாள் நல்லா பேசிட்டு இருந்தேன், நீ திடீர்னு எப்படி இப்படி சொல்லுவேன், சாமி சொல்கிறது அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவங்களும் என்கிட்ட பிரச்சனை பண்ண ஒரு விஷயம் சொல்ல நந்தினி, இந்த ட்ராப்புக்குள்ள ஏன் உன்னை இழுத்தாங்க? நீ என்ன நினைக்கிற? பிகாஸ் நீ அங்க இருந்திருக்க, இவரோட பழந்திருக்க. நீங்க பேசாம இருங்க ப்ளீஸ். எதுக்காக உன்னை அப்படி ட்ராப் பண்ணாங்க? மேடம் இவங்களோட வேலையே இந்த மாதிரி, அதாவது சின்ன பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி ஏதோ பலி கொடுக்கறதாமா மேடம். அவங்க பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். என்ன கேட்டீங்க? அதாவது எங்கேயோ புதையல் இருக்கா என்னமோ, அதுக்கு பலி கொடுக்கணுமா. இவங்க மீனாட்சி சுந்தரம் பேசிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்டா எங்கம்மா எங்கம்மா பேசுன அப்படி? வீட்டுல எங்கம்மா காதால கேட்டேங்க, என் காதால நான் கேட்டுட்டு தாங்க வயசு இருந்தேன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி இது பண்ணி கொடுக்கறதுக்குண்ணா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க மேடம். இவருக்கு என்ன வயசுமா? 35 சொன்னாருங்க மேடம் எல்லாத்துக்கும். நீங்களே 36 சொன்னாரு இப்ப நீங்க என்கிட்ட. நீங்க தான் கணக்கு எடுக்கணும். உங்களுக்கு தெரியாதுதா? 36 வயசுக்கு பையனுக்கும் இவனுக்கும் சரி சொல்லுங்க. அது அப்படிதான், அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் மேடம். சரி, நீ திருச்செந்தூர்ல போயிருந்தல, ஆமா, ஆமா. அப்போ உன்னை கூட்டிட்டு வந்தது யாரு? திலகவதி, தங்கராஜ், மீனாட்சி சுந்தரம் இல்ல சொல்றாரு. அவங்க தான் மேடம் கூப்பிட்டு வந்தாங்க. அதாவது கார்ல கூப்பிட்டு வந்தா அந்த டோல்கேட்ல மாட்டிக்குவோம், பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பஸ்ல கூப்பிட்டு வராங்க மேடம் மாத்தி மாத்தி. அம்மா நீங்கள் ஊருக்கே வாங்கம்மா, விளையாட்டுக்கலைங்க, ஊருக்கே வாங்க அப்படி சொல்லியாச்சுன்னா இந்த வார்த்தைக்கு நான் கேட்குறேங்கம்மா. அது எப்படி இவர் தான் அந்த இடத்துல சாமி ஆடிட்டு இருந்தாரு அம்மா, மேடம் நீங்க ஊருக்கு செவ்வாய்க்கிழமை. சரி, ஜவஹர் ஃபேமிலியை ஓட்டி விட்டுட்டாங்க, அவங்களுக்கு சண்டை போட்டு போயிட்டாங்க. அன்னைக்கே பொண்ணு கேட்டாரா? பொண்ணு அன்னைக்கு நைட்டே பொண்ணு கேக்குறாங்க மேடம். மேடம் 2 வேலைக்கு மணிக்கு. விட்டுட்டு. இல்லைங்கம்மா, ஒரு ஏய், கையில அன்னைக்கு feel பாட்டில். இல்லைங்க. அன்னைக்கே வேறட்டி அன்னைக்கு என்ன நடந்தது? இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த புள்ள நான் சொல்லிங்களா ஃபஸ்ட்டு வந்து சாமி சொல்லுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி போட்டு அன்னைக்கு நைட்டு என்ன சொல்லிச்சு சாமி? அவங்க ஆளு சொல்கிறத வச்சு தான் நான் என்ன எனக்கு சொல்லிச்சு? இந்த பிள்ளை வந்து இந்த புள்ள வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறங்கிறது அமாவாசை அன்னைக்கே கட்டிக்கிறேன்னு சொல்லுது, நீ என்ன பண்ணுற என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற யாரு சொன்னாங்க? அந்த கூட இருக்கிறவங்க தாங்க அந்த தட்டாங்கிறவங்க. சாமி சொல்லலையே, அந்த பொண்ணு தானே சொல்லுச்சு. சாமி என்ன சொல்லுச்சு? இதுதான் சாமி இப்படி சொல்லிச்சுங்களாமாங்க, எப்படி சொல்லுச்சு? நீ இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறியா
அப்படின்னு சாமி கேட்டுச்சுங்களாம்மா? யார்கிட்ட சாமி கேட்டுச்சு? கேட்கல என்னோட இருங்க யாருக்கு எந்த சாமி எங்க கேட்டது இவங்க சொல்லுங்க. நின்று வாக்கு கேட்டிருக்காங்க. என்ன வாக்கு கேட்டாங்க? அம்மா அவங்க சொல்றது இப்போ கூட நிற்கிறாங்க இல்லைங்களா, அவங்க சொல்றதை வச்சு தான் மீண்டும் நான் சொல்ல முடியுமா? எனக்கு நினைவில் நான் சொல்லலைங்க. சரி. சரிங்களா? ம். இவங்களும் அந்த கூட தட்டாந்து நிற்கிறாங்க இல்லைங்களா, ம். அவங்க எல்லாரும் கடைசியில தான் எனக்கு சாமி என்ன சொன்னாங்க. புரோக்கரா? இல்லைங்க, அதுக்கு பின்னால தான் சொன்னாங்க. சாமி என்ன புரோக்கரா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சாமி உட்கார்ந்திருக்கு. இல்லைங்கம்மா, அதுக்கு பின்னால மனசாட்சிங்கிறது உங்களுக்கு கிடையாதா? சாமி கல்யாணம் பண்ணிக்க சொல்லிச்சான் பாப்பாட்ட. சாப்பாடு போடு, இல்லைன்னா கோயில் கட்டு, இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணுன்னு சாமி சொன்னா ஏத்துக்கலாம். 50 வயசு ஆளு 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிச்சுன்னா ஏத்துக்க முடியாது. அப்பவே தெரிஞ்சு போச்சு போயின்னு. உண்மையை பேசுங்க. இந்த சாமி கதை வேண்டாம். எதுக்காக நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? அது மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. நான் இந்த பொண்ணு வரும்போது நான் கேட்டேங்கம்மா, வீட்டுக்கு வரும்போது கேட்டேங்க, நீ உனக்கு இதுல விருப்பம் இருக்கா அப்படின்னு. எனக்கு விருப்பம் இருந்ததுனால தானே சாமி சொல்லியிருக்கு, விருப்பம் இல்லாம சாமி சொல்லுமா இத பாருங்க, அப்படின்னு கேட்டுச்சுங்க. சாமி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாமி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லாது. இல்லைங்க, அதை விட்டுருங்க. சாமி சொல்லாது, அதை விட்டுருங்க. அத நம்பர் தான் இல்ல. எதனால ஜவஹார கல்யாணம் பண்ணிக்காதமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்க எதுக்கு சொன்னீங்க? அதுதான் எனக்கு தெரியணும். வந்து வரும்போது நான் ஆசைப்பட்டீங்க. இல்லைங்கம்மா, நான் ஆசைப்பட்டேங்கம்மா. ஆசைப்பட்டீங்களா? முதல்ல நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. முதல்ல அந்த பொண்ண கல்யாணம் பண்ண சொல்லி நீங்க தான் அடிச்சு இழுத்துட்டு போனாங்கம்மா. அதெல்லாம் அப்புறம் தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வாயில அந்த வார்த்தை வந்தது உங்க வாயில தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ஆசைப்பட்டிருக்கு. உங்க வாயில ஏன் அந்த வார்த்தை வந்தது அத மட்டும் எனக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அதுக்கு முன்னால வந்து வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்குங்கம்மா என்கிட்ட. எப்போ எப்போ அதுக்கு முன்னால வந்து அது எப்படி சாமி கேட்கறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் லவ் பண்றேன்னு. அந்த பொண்ணு ஜவஹார லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இதுக்கிடையில உங்களை வந்து பார்த்துருக்கா. நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிகர் அவளுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. ஒரு 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 தெய்வமா ஒரு தெரிஞ்சிருக்கேன், ஒரு பர்சனலாலிட்டியா தெரிஞ்சிருக்கீங்க. அது சின்ன பொண்ணு, அதுக்கு வயசு பத்தாது. ஆனா உங்க சைட்ல இருந்து நீங்க ஏன் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டீங்க? நீங்க ஆசைப்படாம குறி சொல்லும் போது உங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை வராது. ஏன் வந்தது அது மட்டும்தான் எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நான் அவளை பாத்துக்கிறேன், அந்த சைடுக்கு நான் வரேன். முதல்ல இதை சொல்லுங்க. அந்த பொண்ணு ஆசைப்பட்டதாங்கம்மா. நீங்க ஏன் ஆசைப்பட்டீங்க? என்கிட்ட சொல்லுச்சுங்க. நான் அப்போ கேட்டேங்கம்மா, என்னை எப்படி பிள்ளை இருக்கு, எனக்கு எப்படி வச்சு பார்த்துக்கணும், நல்ல முறையை வச்சு அந்த பொண்ணு தான் இன்னொரு பார்த்துக்கணும். பையனை லவ் பண்ணிட்டு இருக்குல்ல. இல்லைங்கம்மா, அது எனக்கு வேண்டாம், நான் இதே மாதிரி இப்படி இருந்துக்கிறேன். அது எப்படி சொல்லுவாங்க? அது எப்படி 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா எல்லாரும் அங்க இருக்கிறவங்க கேளுங்கம்மா. நீங்க யாரையுமே கேட்கண்டாங்க, உங்களை நம்பிதான் உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்க கரெக்டான விஷயம் சொல்லுங்க. ஏன் அந்த பொண்ணு அந்த கேள்வி நீங்க குறி சொல்லல, நீங்க குறி சொல்ல அந்த பொண்ணு மேல குறி வச்சீங்க. ஏன் குறி வச்சீங்க? நான் கேட்டேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். முதல்ல நான் இது இல்லைங்கம்மா, உண்மையிலேயுமேங்க இல்லைங்கம்மா, உண்மையிலேயே நான் இல்லைங்க. சரி, முதல்ல அந்த பொண்ணு தான் சொல்லாச்சா? முதல் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்க தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க ஃபோன்ல? என்னங்க என்ன சொன்னாங்க ஃபோனில்? இப்போ எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, நான் கோயிலுக்கு வரக்காத கேட்டோம், காலேஜ் முடிச்சுட்டு நான் கோயிலுக்கு வந்துடுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்படி தான். இருங்க சரி. அப்படி அதுக்கப்புறம் எங்கேம்மா அம்மாவெல்லாம் வரலையா அப்படின்னு. சாயந்தரம் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு அம்மா இன்னைக்கு வர முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு வந்தோடனே உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு தான் அந்த கோயில் வாசலில் தாங்க நின்றுட்டு பேசணும். இல்லைம்மா உள்ள அங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டுங்க. அப்புறம் அது அப்படியே முடிஞ்சுங்க. அதுக்கடுத்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அந்த பக்கம் வரும்போது அந்த திலகா வீட்டில் தான் இருந்தாங்க. திலகா வீட்டில் இருந்துட்டு பேசும்போது அந்த திலகா தான் என்கிட்ட சொன்னாங்க, அந்த பிள்ளை ஏதோ உங்கள் மேலே கொஞ்சம் இது இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் விருப்பப்படுற மாதிரி இருக்குது, பார்த்துக்குங்க அப்படிங்கும்போது நமக்கு அதெல்லாம் இல்லைங்கன்னு. அதுக்கு பின்னால் பார்த்தா இந்த பொண்ணு அங்கே தான் இருக்குங்க. அங்கே இருந்துட்டு தான் பேசிட்டு ஆனால் விருப்பப்படுது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொன்னாங்க. சரி, அப்போ சரிங்களா? அப்புறம் உனக்கு எப்படி அப்படின்னே சாமி என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க அவங்ககிட்டங்க. சாமி என்ன சொல்லுதோ அதே மாதிரி நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. எதாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசாமல் எதுவும் பண்ண மாட்டோம். அப்போ ஐடியா இருந்தது பொண்ணு கேட்கறதுக்கு? இல்லைங்கம்மா, இந்த புள்ள MA படிச்சுட்டு 22 வயசு புள்ள கட்டுறதுக்கு ஐடியா இருந்தது 3ஆம் தரமா? அப்போ இல்லைங்க, நான் அப்போ சொன்னேங்கம்மா, நான் அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாட்ட எதுவும் பேசாமலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஒழுக்கமா வாழ வேண்டாமாங்க? முதல்ல ஒழுக்கங்கிறது வேண்டாமாங்க? சாமியை வச்சுட்டு இப்படி ஆட்டம் போடுறீங்களே,
அப்படி விருப்பப்பட்டு போன பொண்ணு எப்படி மேடம் ஒரே மாசத்துல திரும்பி என்னை தேடி வரும்? ஆனா என் வீட்டுக்கு வரும்போது சத்தியமா சொல்றாங்க ஏமா ஏமா அவரை விட்டுட்டு வந்த? மேடம் அடிக்கிறாங்க மேடம் வீட்டுக்குள்ள. எதுக்கு அடிக்கிறாங்க? எப்போ எதுக்கு ஏன் என்ன இதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியாது மேடம். அம்மான்னு கேட்க ஆரம்பிச்சா காரணமே இல்லாம அடிப்பாரு மேடம். அடிக்கும் போதெல்லாம் அந்த நட்ராஜ் அவங்க பொண்ணெல்லாம் கூட இருக்கும் மேடம். அந்த பொண்ணு என்ன அடிக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு அழுகுமா, அழுக இவன் எச்சா அடிப்பாங்க மேடம். என்ன என் பொண்ணு அழுகுதா, அதை பார்த்து கூட நீ நிறுத்த மாட்டியா நீ அழுகிறதா அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க மேடம். சரி, அப்ப என் கண்ணத்துல எங்க வீட்டுக்கு வரும்போது இங்க ஃபுல்லா கைத்தடம் இருந்துச்சு, என்னோட ஃபேஸ்ல ஃபுல்லா. அதுல எப்படி வந்துச்சு? அடிக்கல இல்லைங்க. அங்க எத்தனை பேர் வீட்டுக்குள்ள நான் வச்சு எனக்கு நான்வெஜ் பிடிக்காது மேடம். எங்க வீட்ல நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதை சாப்பிட சொல்லி தான் அடிச்சதே ஃபர்ஸ்ட். இல்லைங்க, நீ சாப்பிட்டே ஆகணும். எங்க வந்துட்டல இனி நாங்க சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு. வேற என்னெல்லாம் பண்ணாருமா? ஒவ்வொன்றா கேளு. ஒன்று வந்து அதாச்சு, ஓகே. அப்போ உன்னை மிரட்டி தான் லவ் பண்ண? வசியம்லாம் கிடையாது. வசியம் இல்லை, எந்த வெங்காயம் இல்லை மேடம். எங்கள் அண்ணனை கொண்டுன்னு சொன்னதான் மேடம் எனக்கு பிரச்சனை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணனா உயிர் மேடம். எங்கள் ஃபேமிலியில் அவன் பெரிய பையங்கிறனால அவன் ரொம்ப அஃபெக்ஷன். எங்கள் நீ பேசினது ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கீங்க. பொய் சொல்றது வேலை வச்சுக்க கூடாது. பொய் சொல்ல மேடம், நான் உண்மையை தான் சொல்றேன். அன்னைக்கு சொல்லும் போது தான் மேடம் நான் குழப்பத்தில் இருந்தேன். இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு அப்பெல்லாம் இல்லவே இல்லை மேடம். எப்படியாவது எங்க அம்மா அப்பா கூட இருக்கணுன்ற எண்ணம் தான் இருந்துச்சு. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரெக்கார்டை கொஞ்சம் போடுங்களேன். இவங்க இவ்வளவு பேசும்போது எனக்கு என்ன மேடம் இனிமே சொல்றதுக்கு? இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி ஏமாத்த கூடாது நீங்க. என்ன மேடம், நான் கூட இருக்கும் போதே அந்த கார்த்திகா பொண்ணு கையிலவேன்னு மெசேஜ் பண்ண ஆளு மேடம் இவரா? யாரு கார்த்திகா பொண்ணு? அந்த திலகவதி கூட இருக்காங்கல்ல மேடம் நிறைய பேர். அதுல ஒரு ஆளோட பொண்ணு மேடம் கார்த்திகா. அந்த பொண்ணு நான் இருக்கும்போது அந்த 19 வயசு மேடம். இல்லைங்கம்மா, அந்த இதில் இல்லைங்கம்மா. ஆனா ஸ்டேஷன்ல வச்சு பணம் கேட்டாங்கன்னு சொல்றாங்களா? நான் கண்டிப்பா ஸ்டேஷன் மேல நடவடிக்கை நான் கண்டிப்பா எடுப்பேன் மேடம். எடுக்க வைக்கணும். சித்தியோட நம்பர்மா. சித்தி இன்னைக்கு வேலைக்கு போகும்போது வீட்டுல மறந்து வச்சு போயிட்டாங்க மத்தியானம். எனக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதான். போய் இப்போ சித்தி வீட்டுல போய் எடுத்தியா? சித்தி வீட்டுல தான் இருந்தேன். இப்போ நான் இன்னைக்கு காலையில சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். காலையில கூப்பிட்டு இருந்தியா? ஆமா, காலையில எங்க பெரியப்பா போறதுக்குள்ள போன்ல இருந்து கூப்பிட்டா எரும மாடு பேனா தூங்கிட்டு இருப்பீங்க. அப்படி அநியாயிட்டு. நான் அப்படி இல்ல, நேத்து நைட்டு நேத்து சாயந்தரம் இது போட்டு சைலண்ட் போட்டனா, சைலண்ட் போட்டு நைட் 2:30 மணிக்கு வந்து படுத்தேன். அதெல்லாம் சைலண்ட்ல இருக்கவே இல்லையா? சரி சரி. அதனாலதான். சரி என்னங்க, சரிங்க, ஒரு கரெக்டா ஒரு நிமிஷம் கழிச்சு மிஸ் கால் விடுறேன். ஏன்னா இப்ப பெரியம்மா வீட்டு தாண்டி தான் நான் போயிட்டு இருக்கேன். கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா கடை ரொம்ப தூரத்துல இருக்கா, அதனால இப்ப பெரியம்மா வீட்டை கிராஸ் பண்ண போறேன். போன் பேசி ஒன்னும் சரிப்படி வாங்கினதுக்கு தான். இதுவா வயசா நீ பேசுனியா? அவ வாய்ஸ் தான், அவ தான் பேசியிருக்கா. எனக்கு தங்கச்சி வந்து போனு வீட்டுல வச்சு போக மாட்டா. நல்லா போய் பேசுற நந்தினி, சூப்பரா போய் எல்லா பழியும் அவர் மேல போடுற. ஹலோ, என்னங்க சொல்லுங்க. போயிட்டியா? பெரியம்மா வீடு தாண்டி வந்துட்டேன். சொல்லுங்க. தாண்டி எங்க போயிட்டு இருக்கு இப்போ? கடைக்கு வந்தேன். எதுக்கு? சும்மா உங்க வீட்டு பேசணும். என்ன பண்றது நானு? வீட்டுல இருந்து பேச முடியாது. பாக்கிட்ட இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா காது கேட்கும். யாருக்கு? எங்க ஆச்சிக்கு தான். அவங்க முன்னாடிலாம் என்னால போன் பேச முடியாது. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். காலையில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக நேற்று நைட்டு சரி ஒருவேளை நம்ம நல்ல நேரம் சீக்கிரமா சாயந்தரிச்சு முடிச்சிருந்தா என்ன பண்றதுன்றதுக்காக கூப்பிட்டு பார்த்தேன். முடியல, எடுக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு காலையில சரி சொல்லலான்ட்டு கூப்பிட்டா உங்களுக்கு போய் நான் கூப்பிடுவேணும். எத்தனை டைம் மிஸ்டுகளை பாத்தீங்களா இல்லையா? ஹலோ, என்னங்க கேக்குதா? என்னங்க கேக்குது கேக்கலையா? எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? இப்பதான் கேக்குது. ஹலோ, இப்பதான் கேக்குது. ஓ, அப்ப இதுக்கு முன்னாடி பேசுனது எதுமா? இது மட்டும் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பேசுனது? அதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாம் இருக்கு. மதுரை நீ போயிட்டு பேசுனது எல்லாம் இருக்கு. அது இல்ல சார், அதுக்கு முன்னாடி பேசுனது நான் கேக்குறது. ஹலோ, இவ்வளவுதான் இருக்கா? அதுக்கு முன்னாடி பேசுனது இல்ல. முன்னாடி பேசுனது எல்லாம் இருக்கு. நந்தினி பேசுறேன். எல்லாம் இருக்கு. அவன் சொல்லுமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இருக்குமா, சொல்லுமா. நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கிறது? எதுக்கு போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது? போன் சுவிட்ச் ஆஃப்ல இல்லையாம்மா?
அம்மா நான் 2 நாள் கூப்பிட்டேங்க. அம்மா இல்ல இந்த சிம்மு சுவிட்ச் ஆஃப் இல்லம்மா, இந்த செல்லு சுவிட்ச் ஆஃப் வராதுமா. நான் பேசிட்டு போது நீ கூட்டிருப்ப, அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் வந்துருக்குமா. இப்ப எங்க இருக்கிற? நேத்து நைட் வீட்ல இங்கயா? வீட்ல இருக்கேன். என்ன சொன்னாங்க? வீட்ல பேசிட்டேன். பேசிட்டியா? பேசிட்டேன். என்ன சொன்னாங்க? உன் விருப்பப்படி பண்ணிக்க, ஆனா ரெஜிஸ்டர் பண்ணிக்க அப்படின்னாங்க. சரி, அதான் உங்ககிட்ட பேசணும்ல, அதுக்கு தான் கூப்பிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் நீ அங்க சொல்லம்ல, தென்னைக்கு மாத்துக்கார கூப்பிட்டியாமா இன்னைக்கு நைட்ல? ஆமா, உங்களுக்கு ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்தது, அதனால தான் அவருக்கு கூப்பிட்டேன். சரிம்மா. அவர் தான் சொன்னாரு, நீ படிச்ச பொண்ணு தானே, வீட்டுல பேசு அப்படின்னாரு. வீட்டுல என்ன சொன்னாங்க? வீட்டுல நீ என்ன பேசுன? வீட்டுல நான் ஒன்றும் பேசல, நீ சொன்ன சாப்பிடாம பிடிவாதமா இருந்தேன். இத்தனை நாளுமா? ஆமா. சரி. உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திக்கல, வெளியே வரல. சரி. எங்கிட்டே இருந்து ஏதாவது பண்ணிக்கணும்னு சொல்லி தான் அவங்கள கேட்டாங்க. யார்கிட்ட? என்கிட்ட. என்னன்னு? எதுக்கு இப்படி இருக்க, ஊருக்கு வரையான்னு. அப்புறம் தான் சொன்னேன். என்னன்னு? ஊருக்கெல்லாம் வர மாட்டேன், என்னை எங்கிருந்து கூப்பிட்டு இருந்தீங்க அங்கேயே கொண்டு போய் விடுங்க, இங்க இருந்தேன்னா என்ன நானே ஏதாவது பண்ணி. இவர் ரொம்ப தெளிவா அவரோட வாயில இந்த வார்த்தை விடாம அந்த பொண்ணை நோண்டிட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியும். இது யார் நம்பர்? கேட்டுதான், இது அப்பா நம்பர், அவங்க கிட்ட கேட்டுதான் போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பா நம்பரா? அப்பாட்ட கேட்டுதான் பண்றியா? ஆமா. சரி, ரெஜிஸ்டர் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். சரியா? என்ன? ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. சரியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன ஆனன்னு கூட நினைக்க மாட்டீங்கல்ல. டேய், ஃபோன் நம்பர் இருந்தா தாண்டா ஏதாவது தெரியும். சரிங்க மேடம், ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேங்க மேடம். அந்த ஃபோன் எங்கள் பொண்ணு வந்து இவங்க அப்பா செல்லை வாங்கி பேசிச்சு. அது நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறோம். எங்களுக்கே ஒரு ஆத்திரம் தான், இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்ட்டு. ரெண்டாவது, நான் இந்த புள்ள பேசி முடிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா என் பையன் கூப்பிட்டான், என் பையன் நம்பர்லேருந்து இவர் பேசுனாரு. இது என்ன பேசுனா அந்த ரெக்கார்டுக்கு அவங்க சொல்லுங்க, கேளுங்க மேடம். கேட்டு நீ ரெக்கார்டு பண்ணா கூட்டு போனதுக்கு மேடம், எங்க அம்மா போய் நான் அடிச்சு இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் மேடம் இந்த ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேசலாம் அவங்க போட சொல்லுங்க மேடம். உயிரோட போக மாட்டேன் நான். என் பையன் இந்த வயித்துல பையன் முனீஸ்வரன் தலச்சம் பையன், என் பையன் பேசின அவங்ககிட்ட. அந்த பையன் நம்பர்ல நான் அவங்ககிட்ட என்ன பேசுனேன் சொல்லு, உண்மையை சொல்லு, இந்த இடத்துல சொல்லு, சத்தியமா சொல்லு. உன் மேல காசு முனி இருக்கலடா, டேய் உன் மேல காசு முனி இருக்கலடா, முனி இருக்கல, தடாகத்தை ஏமாத்தி வச்சிருக்கலடா. சொல்லு மேடத்துல சொல்லு, நான் என்ன பேசுறேன் சொல்லு, சொல்லு புரியல சொல்லு, சொல்லு. வேண்டாம், இவனுக்கு வேற தண்டனை, இவங்களுக்கு மேடம் கொடுப்போம். சொல்லு, என் புள்ள பேசுறத மட்டும் இவ்வளவு ரெக்கார்ட் பண்ணி இவ்வளவு அழகா ஜோடிச்சு வச்சிருக்கல. அதுக்கு இல்ல, இவனுக்கு தண்டனை வேற. ஜோடிச்சு இவ்வளவு ஜோடிச்சுட்டல. சரி, இதுக்கு முன்னாடி பேசுறது எங்க அப்புறம் அது என்ன மிரட்டினது, போன்ல மிரட்டினது காண அந்த ரெக்கார்டுக்கு போட சொல்லுமா? எங்க அண்ணன் கொண்டு வந்து அந்த ரெக்கார்ட் எங்க அப்புறம்? இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது ரெக்கார்ட் எல்லாம் அவருக்கு ஃபேவரபிளா இருக்கிறது. அவர் டிலீட் பண்ண கால்ஸ் எல்லாம் இப்ப ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இவங்க சொல்றது 100% ரைட். இந்த காலுக்கு அப்புறம் இவர் பேசியிருக்காரு இவங்க பையன்கிட்ட, அது டோன் வேற விதமா இருக்கு. அப்ப நான் பேசுனது, நான் என் பையன் செல்ல இருந்து பேசுனல்ல, என் பையன் தலச்ச பையன் சத்தியம் பண்ணி சொல்றேன். அந்த பையன் என் உயிர் வந்து அந்த பையன் கிட்ட தான் இருக்கு. அந்த கால் இருக்குங்க, போடுங்க மேடம். ராஸ்கல், ஒண்ணு தெரியாது நினைச்சிருக்கேன். நான் படிக்காதவ தான், முட்டாளு தான். ஆனா மூணு பேர்த்த டிகிரி முடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன். 1 2 இல்ல, சேர் வலிச்சு அந்த ஆளுக்கு ஆளை பாருங்க மேடம், சேர் வலிச்சு ஊத்தி. தெரியுமா? உன்ன மாதிரி அயக்கத்தனம் ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா? எப்படி செங்கல் கால வைக்க பலி கொடுப்பிய பிள்ளைங்கள? அது யார் 18 20 வயசுக்குள்ள? உனி காரி துப்புறாங்கல்ல. அந்த ரெக்கார்டில் இருக்குங்கம்மா, அந்த ரெக்கார்டு வேணா ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அனுப்பி சொல்கிறேங்க, அதையும் கேளுங்கம்மா. நீங்கள் அவங்க சில எங்களையும் எரிச்சிருவாங்க தடாத்துக்குள்ளே வந்துன்னு. அப்படி யார் சொன்னது? அப்படிதான் சொல்லுவாங்க. 20 வயசு பொண்ணா இப்படி பண்ணா பெத்த வயிறு எப்படி எரியும் தெரியுமா? என் பையனோட ஃப்ரெண்டு தான் பேசுனது. உங்களுக்கு எல்லாம்
வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு விதவைக்கு கொடு. விதையை கொடுத்துக்கலாம். ஒரு கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ கஷ்டப்பட்டதுல இருக்குது. உன் வயசுக்கு தகுந்தால வா வா அள்ள கைகிட்ட எல்லாம் கேளு. சாமி கேட்கும்போது என்ன சாமி கேட்ட? பேரை சொல்லி அந்த வீக்னஸை பயன்படுத்தி அது மற்றெல்லாம் பரவாயில்ல. நான் பெத்தவங்க கொடுத்தாச்சு. உங்களை சொல்லுங்க, இந்த மாதிரி பிள்ளைங்களை இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்குறீங்க. அதுவும் நான் சொல்றேன் மேடம், சத்தியமா சொல்றேன். நான் வந்து என்னோட இதுக்கு தராதாரத்துக்கு சேர் வலிச்சு வட்டிக்கு வாங்கி கஞ்சி குடிச்சும் குடிக்காம இந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்த்துக்கவே கூடாது. உண்மையில மேடம் எத்தனை நாள் பட்னியாக கடந்து தான் இதெல்லாம் படிக்க வச்சிருக்கோம். அறிவிருக்கா அவனுக்கு நந்தினி? சாப்பிடாம கிடந்திருக்கிறேன் நானு. அறிவிருக்கா அவனுக்கு? படிச்சு இந்த பிச்சைக்காரன் ஆயிட்டு இதுக்கு தான் அவனை படிக்க வச்சாங்களா? இதுதான் படிப்பறிவா? ஒரு 50 வயசு கிழவிட்டு எப்படி கொஞ்சம் இருக்கிறேன்னு பாரு. ஏங்க போட்டுருக்கிற எனக்கு அம்மாவை அப்பாவை அண்ணனை எல்லாம் ஏமாத்தி இருக்க நீ. எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பாரு. இந்த வயசுக்கு அந்த வயசுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்னெல்லாம் சொல்லுவாங்க உங்ககிட்ட? இவர் கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க? உங்க அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, காசு தானே பிரச்சனை, கடன் தானே பிரச்சனை, இவர் கல்யாணம் பண்ண இவர் அடைச்சு வச்சிருவாரு, நல்லா லைஃப்ல செட்டில் அது ஆகி. இப்படி ஒரு நாய் ஏன் கடன் அடக்க கட்டணும்? அந்த சோறு நான் திங்கணும் ஏங்க மேடம்? ஏன்னா எனக்கு குழந்தைங்க இல்லை, புருஷன் இல்லை, இவன் எனக்கு கடன் கட்டி நான் சாப்பிடணும். விதி பாருங்க. படிக்க வச்சிருக்காங்க, உனக்கு புத்தி இல்ல? படிக்க வச்சது உன் வயசு பசங்களோட நீ பழகிறது இல்ல? அவங்கள்ட்ட அவங்க எல்லாம் சிரிக்க மாட்டாங்க நீ பண்ணியிருக்கிறது வேலையை பார்த்தா? நீ எப்படி ஜவஹர் 3 வருஷம் லவ் பண்ணிட்டு அப்படி தூக்கி போட்ட? எனக்கு வேற வழி தெரியல மேடம். அவன் மிஸ்ஸே பண்ணலையா நீ? என்ன மேடம், எனக்கு வேற வழி தெரியல மேடம். சரி, இவங்க வீட்டில் சும்மா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக வந்துக்கிட்டே இருக்கு. அதுவும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் அதிகம். நாங்கள் சூசைட் பண்ணி சாகாத ஒன்று தான் குறை. இவ்வளோ இது படிக்க வச்சு இது பண்ணதுக்கப்புறம் இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான். இதுக்கு நடுவில் இன்னொன்று சொல்லிட்டாங்க, ராசி தப்பாக இருக்குது, நீ பிறந்த நாள் தப்பாக இருக்குது, நீ உங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் உங்கள் அம்மா அப்பா கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், நீ கல்யாணம் பண்ணி போனால் மட்டும்தான் அவங்க வீட்டில் இருந்து. சரி, அப்படி சொல்லி கூட்டிட்டு போனா அப்புறம் போய் இந்த சனியை எப்போ ஒளிவன்னு ஏன் கேட்டான் இவன்? அதுதான் எனக்கு தெரியல. இந்த சனியை எப்போ ஒளியுமோ, இதை எப்படி தொலைச்சு கட்டுவான், எப்போ தொலைச்சு கட்டுவான், அப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு அவனே தலையில அடிச்சுக்குவான். அவன் சொல்றான். உங்களுக்கு ஏதாவது சொல்றது இருக்கா? என்ன ஒன்றும் இல்லை. இன்னும் எத்தனை பொண்ணுங்களை எப்படி ஏமாத்த போறீங்க? இல்லைங்கம்மா, அந்த கார்த்திகா பொண்ணுக்கு வேணா ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்க மேடம், இல்லன்னு சொல்லுங்க. இன்னும் அதே கதை சொல்ல போறீங்களா? சாமி வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுச்சுன்னு. இல்லைங்க. அப்புறம் வேற என்ன கதை சொல்ல போறீங்க? நீங்க ஒரு முறை அங்க வந்து விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? சாமியை வந்து விசாரிக்கணும். சாமி வந்து விசாரிக்கிறீங்க. அப்புறம் இது நான் அடிச்சது பிடிச்சது இது மாதிரிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டம் லைன், நீங்க ஏன் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டீங்க அதை இன்னும் நீங்க சொல்லல. எதுக்கு இத்தனை சின்ன வயசு படிச்ச பொண்ணு? சாமி கேட்கும் போது நான் பர்சனலா கேக்குறேன் மேடம். இவங்க எதுக்கு ரெக்கார்ட் பண்றாங்க மேடம்? அதையே இவங்க இவங்க தான் அப்ப இத ஏதோ வேலை பண்றாங்க. அப்ப நான் கண்டிப்பா கேட்டேன், இத ரெக்கார்ட் பண்ணவே என் புள்ளைய நீ என்ன வேணா போட்டு எடுக்கல. சாமி ஆடுற பேர்ல ஏதோ ஒரு வேலை சரி, பண்றாங்க. இப்போ என்ன வேணும் உனக்கு நந்தினி? இப்போ நாங்க என்ன செய்யணும் உனக்கு? இப்படியே விட்டாங்கன்னா இவங்க இன்னும் 4-5 பொண்ணுங்களை அப்படியே உனக்கு என்ன போயிட்டே வேணும்? இருப்பாங்க. உனக்கு என்ன வேணும்? மேடம், நான் எங்க அம்மா அப்பா கூட போய்க்கிறேன் மேடம். இனிமே என் பிரச்சனையிலே இவங்க வரவே கூடாது மேடம். இவங்களை நீங்க ஜென்மத்தில் இனிமே பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி லீகலா ஒரு அட்வைஸ் வாங்கிக்கணும். இந்த திருமணம் செல்லுமா செல்லாதா என்னதுன்னு. புரியலைங்க. விருப்பப்படி 2 பேரும் பிரிஞ்சுக்கிற மாதிரி எழுதி கொடுப்பீங்களா? விவாகரத்து இல்லைங்க. வந்தா இப்பவும் நான் வந்ததே ஏதோ சரி வந்துச்சுன்னா ஒரு முறை வந்தாலும் உயிரோட வச்சு மாட்டேன் மேடம். கண்டிப்பா இத மட்டும் நீங்க பண்ணுனீங்கன்னா எங்களை இங்கே சாகடிச்சிருங்க. உள்ளூர்ல ஸ்டேஷன்ல வச்சு நீ இதே வார்த்தை தான் சொன்ன. இல்ல மேடம், கிளியரா சொல்லிடுச்சுங்க. சரிங்க. நீங்க விவாகரத்து பத்திரத்துல சைன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சரிங்க. பண்றீங்களா இல்லையா? அடுத்து இன்னொரு பொண்ணை பிடிப்பீங்களா? உங்களுக்கு திருமணம் பண்ணி வாழறதுக்கு ஒரு துணை வேணும்னா முறைப்படி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லபடியாக உங்கள் பொண்ணை வளருங்க. புரியுறதுங்களா? கிளம்புங்கம்மா. சரிங்க மேடம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.